சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா. இப்ப உண்மையாவே அந்த மை வச்சா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எளிதா நடக்குமா? நடத்தி காட்டியிருக்காங்கல்ல, அதுதானே விஷயம். நடத்தி காட்டியிருக்காங்கல்ல. திருச்செந்தூர் போங்க, வேலு வாங்குங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்க, நீங்க அரியணை ஏறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இன்னொரு காணொலியில யானை சென்னையில வீழ்த்தப்படுவாராங்கிறது தான் அந்த தம்மையிலோட தலைப்பு. அதுல நான் பேசியிருக்கேன். இந்த சின்ன வடிவமைப்பு, யானையை ஜூஸ் பண்ணினது, வாகமலரை ஜூஸ் பண்ணினது, வியாழக்கிழமை கொடி லான்ச் பண்ணினது, வியாழக்கிழமை மாநாடு நடத்தினது, வியாழக்கிழமை அப்பா அம்மாவை சந்திச்சது, சாய்பாபா கோயில் அம்மாவுக்கு கட்டி கொடுத்தது, இதுல எல்லாம் பின்னாடி பெரிய விஷயம் இருக்குங்கன்னு நான் பேசியிருக்கேன். ஒரு சோதிடர் இருக்காருன்னு. இது எல்லாமே கரெக்டா திட்டம் வகுக்கப்பட்டுச்சு. கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. 7 மணிக்கெல்லாம் பொக்கையோட அந்த சோதிடர் அங்க போயிட்டாரு. காரை விட்டு கீழே இறங்கி பொக்கையை கொண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. அப்ப கூட அவர் சொன்னார். அதையும் அவர் ஒரு பிரத்யேகமான நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு. இருங்க பார்ப்போம் அப்படின்னு. 100 தாண்டினத்துக்கு பிறகுதான் அவருக்கு ஆமா வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவர். சரிங்களா? இங்க துல்லியமா கணக்கிடப்படும். இங்க மாந்திரிகம் உண்மை, சோதிடம் உண்மை, அதர்வன உண்மைங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிராக்கள் ஒண்ணு இங்க நடந்துச்சா இல்லையா? நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சரிங்களா? அவர் இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் ஹிட் ஆகணும், இல்ல நான் வேற லெவலுக்கு வரணும்னோ மூகாம்பியா கோயிலுக்கு போகல, திருச்செந்தூர் போகல, கையில கயிறு கட்டல, பொட்டு வைக்கல, மை வைக்கல, இதெல்லாம் இல்லையா? இப்ப இதெல்லாம் நடக்குதா என்ன? பின்னாடி ஆலோசனை சொல்லப்படுறாங்க, அதை கேட்குது. சரிங்களா?